சாலையில் செண்பகனூர் பிரிவு அருகே ஒற்றை காட்டெருமை சாலையை கடக்க முற்பட்டதில் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியவர் மீது பாய்ந்ததில் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் நகர்ப்பகுதியில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதியில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் ஐயர் கிணறு பகுதியை சேர்ந்த சின்னப்பன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். இவர் வத்தலக்குண்டு பிரதான மலைசாலையில் செண்பகனூர் பிரிவு அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வலது பக்கம் தனியார் இடத்தில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டெருமை சாலையை கடந்து வனப்பகுதியை கடக்க முற்பட்ட போது இருசக்கரத்தில் பயணித்த சின்னப்பன் மீது பாய்ந்ததில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு கீழே விழுந்தார். மேலும் இவர் பயணித்த இருசக்கர வாகனமானது எதிரே வந்த வேனின் அடிப்பகுதியில் சென்றதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதன் காரணமாக இச்சாலையில் பயணித்த வாகன ஓட்டிகள் 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் அளித்தனர். தகவல் அடிப்படையில் விரைந்து வந்து 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இவருக்கு முகம் மற்றும் தலையில் பலத்த காயங்களுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை வனத்துறை கவனம் செலுத்தி நகர்ப்பகுதிக்குள் உலா வரும் காட்டெருமைகளை தடுக்க முன்வர வேண்டும் என பொதுமக்களிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது. மேலும் இச்சம்பவம் காரணமாக வத்தலக்குண்டு பிரதான மலை சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது.